மக்கள் என்னை யாரென்று சொல்லுகிறார்கள் என்ற கேள்வியை இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து எழுப்புகிறார். அந்த கேள்விக்கு பிறகு அடுத்த கேள்வி, நீங்கள் என்னை யாரென்று சொல்லுகிறீர்கள்? இந்த இரண்டு கேள்விகளும் அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் பொருந்தும். ஏனென்றால் நாம் நம்மை அலசி பார்ப்பதை விட மற்றவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று பார்ப்பதில் ஆர்வமிக்கவர்களாக இருக்கின்றோம். குறிப்பாக நாம் ஆலயத்திற்கு செல்லுகின்றோம். அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் ஆலயத்திற்கு வந்தார்களா? அவர்கள் பூசை சரியாக கவனித்தார்களா? திருப்பலியில் பங்கெடுத்தார்களா? நேரத்திற்கு வந்தார்களா? எப்படி வந்தார்கள்? எதில் வந்தார்கள்? எத்தனை பேர் வந்தார்கள்? என்பது போன்ற விடயங்களில் அதிக அக்கறை கொண்டவர்களாக மற்றவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று அதிகமாக பார்ப்பது இயல்பு. ஆனால் அதே வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் இயேசுவை எப்படி பார்க்கின்றோம்? நாம் ஒழுங்காக திருப்பலிக்கு வருகின்றோமா? நாம் நேரத்திற்கு வருகின்றோமா? நாம் ஜெபிக்கின்றோமா என்பது எண்ணுகின்ற நிலையில் இல்லை. இதை இன்னும் ஆழமாக சிந்தித்தோம் என்றால், இன்றைக்கு சில பங்குகளிலே பார்க்கின்ற பொழுது திருவருட்சாதனம், இந்த திருவருட்சாதனம் என்பது குருவால் அந்த மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று. ஆக குருவினுடைய பணி என்ன? ஆன்மாக்களை மீட்பது. கடவுளை விட்டு விலகிச் சென்றிருக்கின்ற ஆன்மாக்களை மீட்டு கடவுளோடு ஒன்றிணைப்பது. இதுதானே குருவின் பணி. அப்போ அந்த பணியை குரு எப்படி செய்வார்? திருவருட்சாதனங்கள் வழியாக செய்வார். ஒருவர் திருமுழுக்கு பெற வருகின்றார் என்றால் அவரை அழைத்து அவரை தயார்படுத்தி அவருக்கு திருமுழுக்கு கொடுப்பது. புதுநன்மை பெறாமல் இருக்கின்ற அந்த குழந்தைகளை தயார்படுத்தி புதுநன்மை கொடுப்பது. இதற்கு மக்களுடைய தலையீடோ பங்கு பேரவையினுடைய தலையீடோ தேவையில்லை. ஆனால் பல இடங்களிலே பங்கு பேரையில் உள்ளவர்கள் என்ன சொல்கின்றார்கள்? நாங்கள் சொன்னால்தான் நீங்கள் திருமுழுக்கு கொடுக்க வேண்டும். இது யாருக்கு அவங்க போடுற கட்டளைன்னா குருக்களுக்கு அல்ல, அல்லது அவர்கள் கடவுளுக்கே கட்டளைகள் போடுகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகின்ற பணி என்ன? உலகெங்கும் சென்று நற்செய்தி பறைசாற்றுங்கள், தந்தை மகன் தூயாவையார் திருமுழுக்கு கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லி அனுப்புகின்றார். ஆனால் இந்த சாத்தான் எப்படி வருது? இந்த பங்கு பேரில் இருக்கிறவங்க வழியே வருது. என்னது? செய்யாத. ஆக கடவுள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பணியை கொடுத்திருக்கின்றார். குருக்களுக்கு கொடுத்திருக்கின்ற பணியை அவர்களை செய்ய அனுமதியுங்கள். உங்களுடைய பங்கு பேரவை என்றால் உங்களுடைய பணி அட்மினிஸ்ட்ரேஷன், பணத்தினுடைய வரவு செலவு கணக்குகளை பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. அதை விட்டுவிட்டு திருவருட்சாதனத்துக்குள் தலையிடாதீர்கள். அது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் பேராபத்தை கொண்டு வரும் என்பதை தயவு செய்து கூர்ந்து கவனியுங்கள். ஆகவே நீங்கள் என்னை பற்றி நினைக்கிறீர்கள்? நீங்கள் இயேசுவை என்னவென்று நினைக்கிறீர்கள்? எதற்காக நீங்கள் பங்கில் உள்ள பொறுப்புகளில் இருக்கிறீர்கள்? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகள் என்ன? இவற்றை ஆய்ந்து பார்ப்பதற்காக இன்று நாம் இந்த இறை வார்த்தைக்குள் இருக்கின்றோம். அங்கே பேதுரு சொல்லுகின்ற, ஆண்டவரே நீர் மெஸ்ஸியா. அதுக்கு இயேசு சொல்லுகிறார், அதை வெளியே சொல்லாத. ஏன் சொல்லாதேன்னு சொன்னார்? அந்த மக்கள் இயேசுவை ஒரு பெரிய அரசராக, அவர்களுக்கு போர் செய்து ஒரு மீட்பை, வெற்றியை கொண்டு வருபவராக கனவு கண்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு அப்படிப்பட்ட நிலையை எடுக்கவில்லை. மாறாக மீட்பு கொண்டு வருவார். எப்படி? தன்னை வருத்தி, தன் உடலை அழித்து, தன் உயிரை கொடுத்து, தன் இரத்தத்தை சிந்தி. அந்த மீட்பு என்பது இவ்வுலகம் சார்ந்ததல்ல, மாறாக மறு உலக சார்ந்தது. ஆக இயேசுடைய ஒவ்வொரு வருகை என்பது, அதாவது நம்மை சந்திக்கின்றார் என்பது, இந்த உலகில் நம்மை நன்றாக வைப்பதற்கென்று நாம் எண்ணுவதை விட மறு உலகில் நாம் அவரோடு இணைந்திருப்பதற்கு பாவமற்ற ஒரு வாழ்வை நமக்கு அவர் உருவாக்கி கொடுக்கின்றார். ஆக வெற்றி என்பது இந்த வாழ்வோடு முடிந்து விடுவது ஒன்றல்ல, மாறாக மறு உலகோடு இணைக்கப்பட்டது என்பதை வெளிப்படுத்தும் விதமாக இந்த நிலை இயேசு ஏற்படுத்துகின்றார். ஆகவே இந்த உலகிலே துன்பங்கள் இருக்கும், துயரங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், சோதனைகள் இருக்கும், வேதனைகள் இருக்கும். நாம் ஜெபித்தவுடன் மாறிவிடாது. மாறாக ஜெபிக்கும் பொழுது அதை தாங்கக்கூடிய சக்தியும் வல்லமையும் கடவுள் கொடுக்கிறார். காரணம், நம்முடைய துன்பங்களும் துயரங்களும் இறைவனுடைய அந்த துன்பத்தோடு இணைக்கப்படுகின்ற பொழுது
நாம் அனைவரும் அவரோடு மீட்கப்படுகின்றோம் என்பதுதான். ஆகவே அன்புக்குரியவர்களே, இயேசு எனக்கு மெஸ்ஸியாவாக இருக்கின்றார், மீட்பராக இருக்கின்றார். அந்த மீட்பு என்பது வலியின் வழியாக, துன்பத்தின் வழியாக, துயரத்தின் வழியாக கிடைத்த ஒன்று. ஆகவே நான் இந்த உலகில் எதற்காக இருக்கின்றேன்? என் வழியாக மற்றவர்கள் மீட்கப்பட வேண்டும். என் வழியாக மற்றவர்கள் மீட்கப்பட வேண்டும். மற்றவருடைய மீட்புக்கு நான் தடையாக இருக்கக்கூடாது. எவர் ஒருவர் மாறி வந்தாலும் பணத்தை மையப்படுத்தியோ அதிகாரத்தை மையப்படுத்தியோ அவருடைய திருவருட்சாதனத்தை தடுத்து விடாதீர்கள். அது நல்லது அல்ல என்பதை உணர்ந்தவர்களாக என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, உம்முடைய அன்பையும் அரவணைப்பையும் ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு கொடுத்து நாங்கள் என்றும் உம்மை மெஸ்ஸியாவாக மீட்பராக கருதி கொண்டு உம்மீது ஆழ்ந்த நம்பிக்கையும் பற்றும் கொண்டு நிறைவாக வாழக்கூடிய ஆற்றை எங்களுக்கு அளித்தருளை எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம்.